ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. இங்கு சட்டவிரோத முறையில் நிலக்கரி வர்த்தகம் நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிந்தது. கொல்கத்தாவில் உள்ள தேர்தல் வியூக நிறுவனமான ஐபாக் நிறுவன அலுவலகங்களில் கடந்த ஜனவரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்டில் ஈடுபட்டனர். அதற்கு முதல்வர் மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ஐபாக் நிறுவன அதிபரின் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்புடன் சென்ற மம்தா அங்கிருந்த முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றார். மம்தாவின் இந்த செயல் அமலாக்கத்துறை அதிகாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மேலும் அங்கு வந்த மாநில அரசு அதிகாரிகள், போலீசார் சேர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தனர். இதையடுத்து மேற்கு வங்கத்தில் தங்களுக்கு எதிராக நடந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரி அமலாக்கத்துறை சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் முதல்வர் மம்தா பானர்ஜி மற்றும் மாநில அரசின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் அமலாக்கத்துறை சார்பில் நேற்று நடந்த வாதத்தில் முதல்வருக்கு எதிராக கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது ஐபாக் நிறுவன அதிபரின் வீட்டிற்கு முதல்வரை நேரில் சென்றார். அப்போது அதிகாரிகள் தலையீட்டை தடுக்க மாநில போலீசாரை உடன் அழைத்து வந்தார். வழக்கு தொடர்பான முக்கிய ஆவணங்களை தானே கையில் எடுத்துக் கொண்ட மம்தா ஊழல்வாதிகளை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டார். மாநில முதல்வரை இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது வெட்கக்கேடானது. முதல்வரின் இந்த செயல் ஜனநாயகத்தை படுகொழியில் தள்ளும் முயற்சி. இதுபற்றி நாங்கள் ஹைகோர்ட்டில் முறையிடாமல் சுப்ரீம் கோர்ட் வந்ததற்கு காரணம் உள்ளது. ஊழல்வாதிகளை காக்க போலீஸ் பாதுகாப்புடன் முதல்வரை களமிறங்கும் ஒரு மாநிலத்தில் அவருக்கு எதிராக போலீஸ் எப்படி விசாரிக்கும்? அதனால்தான் நாங்கள் இந்த விவகாரத்தை நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வந்துள்ளோம். எனவேதான் இதில் சிபிஐ விசாரணை கோருகிறோம் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்தனர்.